ஹாய். கடவுளே இறங்கி வந்து பால்கடையில் கடைஞ்சப்போ கிடைச்ச அமிர்தம் இது. இந்த அமிர்தத்தில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இருக்குது, உங்கள் குழந்தைக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த அமிர்தத்தை எவ்வளோ சேஃபாக வச்சுருந்து உங்கள் குழந்தைக்கு கொடுப்பீங்க. ஆனால் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. தாய்ப்பால் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸும் நம்ம உடம்பும் சேர்ந்து உங்கள் குழந்தைக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு அமிர்தம். இந்த அமிர்தத்தை எவ்வளோ நாள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நாள் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. ரீசெண்டாக நிறைய அசஸ்மெண்ட் வந்ததில் ரொம்ப காமனாக நான் பார்த்த ஒரு விஷயம், எஸ்பெஷலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ரொம்ப காமனாக நான் பார்த்த ஒரு விஷயம், குழந்தைக்கு தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு 5 நாள் 10 நாள் அவ்வளோதான் போயிருக்கு. சிலர்லாம் இன்னும் மோசம் 2 நாள், அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸை ஏமாத்துறதுக்காக ஒரு 2-3 நாள் மட்டும் கொடுத்துட்டு 4th டேலேருந்து ஃபார்முலா ஃபீட். ஏன்னா ஃபார்முலா ஃபீட் வந்து குழந்தை வந்து நிறைய குடிக்கிறான், நிறைய எடுத்துக்கிறான், என் தாய்ப்பால் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்குள்ளே போயிட்டு பால் கொடுக்காம இருக்கிறதுக்கு பால் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். கொடுக்காம இருக்க வந்து தாய்ப்பால் வந்து வர்றதே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்படியே இருந்து குழந்தைக்கு பால் கொடுக்காம இருந்துடுறாங்க. இந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைக்கு நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறமா வந்து கடவுளுக்கு கண் இல்லையா, என் குழந்தைக்கு மட்டும் இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக உடம்பு முடியாமல் ஆகுது, என் குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் இல்லை, ஃபிட்ஸ் வருது, அது இதுன்னு சொல்லி புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவ்வளோ தாய்ப்பால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. டேக் கேர்.